எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை. எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அது அரசியலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. அதை நாம் உணர வேண்டும். அதே போல எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அதை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடைய ஆதரவை திரட்டி நாம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, அத்தனையும் சமாளித்து தீர்வு கொண்டோம். அந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று காட்டிய கட்சி அதிமுக அரசு என்பதை நாம் நிலைநாட்டினோம். 50 ஆண்டு கால பிரச்சனை யாரு முடிக்க முடியல, அதிமுக அரசு தான் முடித்தது. அதே போல டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறிபோய் விடுமே என்ற அச்சத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருந்து அவருடைய நிலங்களை பாதுகாத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான ஒரு பாதுகாப்பை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அதிமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னையிலே அண்டை மாவட்டத்திலிருந்து ரயில் மூலம் தண்ணீரை கொண்டு வந்த நிலை, அந்த வறட்சியான காலத்திலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேரிடர் காலம் அதிமுக வந்த புயல் எந்த ஆட்சியிலும் அல்ல. அத்தனை புயல் எதிர்கொண்டோம். அம்மா இருக்கின்ற போதும் தானே புயல் வந்தது, வர்தா புயல் நம்ம இடத்திலே வந்தது. பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த மாவட்டமே சீரழிந்து இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அத்தனையும் சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், ஒரே ஒரு இடத்தில் 2 முறை விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பேரிடர் காலங்களிலே. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீண்ட நாட்களாக இன்றைக்கு வறட்சியான பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். பல்வேறு திட்டங்கள், 1 2 பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம். எவ்வளவு தீர்மானத்திலே கொண்டு வந்தோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இதையெல்லாம் கிடப்பிலே போட்டுவிட்டது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் இன்றைக்கு தீர்மானத்தின் வடிவிலே கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று நீண்ட நாட்கள் கனவு. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் 3160 பேர் மருத்துவராக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ₹1 செலவு இல்லாம முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானிய மகன் கூட இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய காட்சி அதிமுக ஆட்சியிலே தான் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி,
அதிமுக ஆட்சியிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 ஆராய்ச்சி நிலையத்தோட, கால்நடை பூங்கா 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா இன்னும் திறக்க முடியாது இருக்கிறாங்க. அத்திக்கடை அவனாசி திட்டம் நீண்ட நாட்கள் அந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. அதை கூட இன்னும் முழுமையாக செயல்வடிவம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில. சேலம் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதியில் வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பசுமையான பகுதி உருவாக்க வேண்டும் என்பதற்காக வறண்ட ஏரிகள் 100 வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகின்ற திட்டம், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். கொரோனா காலத்தில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தது அதிமுக தான். 11 மாத காலம் அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைக்கு செல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை அறிந்து அம்மாவுடைய அரசு 11 மாத காலம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரிசி, சர்க்கரை, எண்ணெய் அனைத்தும் இலவசமாக கொடுத்தது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்திலே நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சம் பேருக்கு 3 வேளையும் சுட சுட விலை இல்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் பெருமை, முன்னாள் அமைச்சர் பெருமக்கு இப்ப இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாங்க, அப்போ அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தவர்கள்லாம் கழக நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட பாலங்கள், தடுப்பு அணைகள் அனைத்தும் கட்டி கொடுத்தேன். வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி, குளம், அணைகள் எல்லாம் தூர்வாரப்படாமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம். ஒரு ரூபா செலவு இல்லாமல் விவசாயிகள் பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது. விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தப்பட்டது. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் விளைச்சல் பெருகியது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில அடிக்கல் நாட்டின அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் பேசினாங்க. அதிமுக ஆட்சியில் மக்கள்லாம் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது 1,14,000 கோடியில் கடன் விட்டு தான் சென்றாங்க. அதுக்கு பிறகு அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதிலே ஓராண்டு ₹1 கூட வருமானம் கிடையாது அரசுக்கு. கொரோனா காலம், தொழிற்சாலை இயங்கல, கடைகள் திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் கிடைக்கல. ஒரு பக்கம் வருவாய் இழப்பு, மறுபக்கம் கொரோனாவுக்காக 40,000 கோடி நாம் செலவழித்தோம். இந்த நிலையில கூட எந்த திட்டமும் தடைபடாமல் சிறப்பாக செயல்படுத்தினோம். இவ்வளவும் இருந்தும் 5,18,000 கோடி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, கல்லூரிகள், தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இவ்வளவும் இருந்து 5,18,000 கோடி தான் கடன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே
43 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று எந்த பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா? ஒண்ணுமே கிடையாது. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,90,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல. ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நம்மை தமிழகத்தினுடைய நிதி படுபாதாளத்தில் கொண்டு போய் சென்று விட்டார், சென்றடை செய்து விட்டார். 3,90,000 கோடி என்று சாதாரணம் அல்ல. இப்படி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது திட்டத்தை செயல்பட்டா ஒண்ணும் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார் பந்தயம் நடத்துறார். இதுதான் நாட்டுக்கு தேவையா? ஏங்க, பல நூறு கோடி செலவு பண்ணி நகரத்தின், சென்னை மாநகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இவர்களா ஏழை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு? சிந்தித்து பாருங்கள். கார் பந்தயம் தேவையா? பணக்காரருக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு, ஏழைகளை மதிக்க தெரியாத அரசு திமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியே கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் இருங்காட்டு கோட்டையில் இதய புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக அங்கே பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்குண்டான தளத்தை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கே நடத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, திமுக அரசு வந்த பிறகு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. முழுக்க முழுக்க விளம்பரம். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதை போல விளம்பர அரசாங்கம், விளம்பரப்படுத்துவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போட்டுருவாங்க. இதுவரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குழு அரசாங்கம் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு குழு போட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. குழு போட்டா அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க? 10% அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியல. ஆனா திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுதும் சரி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க நிறைவேற்றினீங்க? வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொன்னா கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ அதிகாரிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஓராண்டு காலம் திமுக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாகத்தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1 கிலோ பொன்னி அரிசி 55 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பால் விலை உயர்வு, மின் கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, தொழில் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. அதோட கெயினின் விலை அதுவும் உயர்த்திட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 43 மாத காலத்தில் இதையெல்லாம் உயர்த்துவதுதான் திமுகவுடைய சாதனை. அதுக்கு மேல டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய்,
விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று கொண்டு, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது. மிகப்பெரிய ஊழல். அதோட ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம் 100 நாட்கள் நடைபெறுனாங்க. அதை அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் திமுக தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் சட்டம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 43 மாத கால ஆட்சியில் 4 முறை சட்டமன்றம் கூடி இருக்குது. மொத்த நாட்கள் 400 நாட்கள் நடத்த வேணும். 113 நாள் தான் நடத்தி இருக்கிறாங்க. வெறும் 113 நாட்கள் நடத்தி இருக்கிறாங்க. பயம் வந்துட்டது. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் சி வி சண்முகம் சொன்னதை போல பயமே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அவருக்கு எப்பொழுது பயம் வந்ததோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெற்று விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும். அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். ஆனா இப்பொழுது டிசம்பர் மாசத்தில் நடந்து முடிஞ்சது. 2 நாள் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 2 நாள்ல நடத்தி முடித்த வரலாறு படைத்ததும் திமுக அரசாங்கம் தான். அதுவும் 2 நாள்ல 1 நாள் தான் பேச விட்டாங்க. அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அதில் ஒருவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைச்சது கூட 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. அதிமுக கட்சியை பார்த்து ஆளுகின்ற கட்சி பயம் வந்து விட்டது. எனவே 43 மாத கால ஆட்சியிலே மக்களுக்கு எது செய்யல. அதனால பயம் வந்த காரணத்தில் தான் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோட திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. அண்மையில் பார்த்திருப்பீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும். ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். அதோட அதிமுக கட்சிக்காரர் மீது பொய் வழக்கு போடுவது, தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நம்முடைய நிர்வாகிகள், ஐடி நிர்வாகிகள், அவர் வலைதளங்களில் இந்த ஆட்சியுடைய அவலங்களை வலைதளம் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. அவள் மீது வழக்கு போடுவது இது கோழைத்தனம் அல்ல?
தெம்பு திராணி இருந்தா அதுக்கு உண்டான பதில நீ சொல்லு. எங்களுடைய ஐடி நிர்வாகிகள் வலைதளம் மூலமாக செய்தி வெளியிடறாங்க, அதுக்கு உண்டான பதிலத்து சொன்னா பரவாயில்ல. ஆனா அவர்களை அடக்குமுறையோடு ஹிட்லர் ஆட்சி புரிவது எந்த வகையில் நியாயம்? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதியை கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அனுமதி கொடுக்கறது இல்லை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கூட்டம் அனுமதி கொடுக்கறது இல்லை. கட்சி தொடங்கப்பட்ட அதுக்கும் கொடுப்பதில்லை. எல்லாமே நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தை ஆணை பெற்றுதான் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். இந்த அளவுக்கு வஞ்சகத்தனம் எதற்காக? ஏன் பயப்படுற? நீங்க தான் சிறப்பான ஆட்சி நடத்துறீங்களா, அப்புறம் ஏன் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடையே? ஸ்டாலின் அவர்களே, நீங்க எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அதிமுக வளரும். இன்னொன்னு இருமார்பு பேசுறார். ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதி அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னாலே அண்ணன் KP முனுசாமி சொன்னதை போல இங்கே அரங்கத்தில் இருப்பதை விட பல மடங்கு வெளியிலே நம்முடைய நிர்வாகிகள் கூடியிருக்கின்றார்கள். நான் உள்ள திருமண மண்டபத்திற்குள் நுழைவாயில் நுழைகின்ற பொழுது என்ன அப்படியே அழகா தூக்கிட்டு போய் வெளியே வச்சுட்டாங்க. எழுச்சி பிறந்து விட்டது, அதுவே வெற்றி. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு விதை முளைக்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்கு என்பது கணிப்பார்கள். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எழுச்சி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. இன்னொரு திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன். இருமாப்போட சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கும், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கும், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அதிமுக கூட்டணிக்கு பொருந்தும். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களே வெற்றி பெறும். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே இல்லை. அத்தனையும் ஊழல் மலிந்து கிடக்குது. சட்டம் சந்தி சிரிக்குது. இன்றைக்கு பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்ப பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவ்வளவு ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? தினந்தோறும் கொலை. இன்னைக்கு திருப்பூர்ல இன்னைக்கு கிராமத்தில் 3 பேர் படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவனாசியில நடைபயணம் மேற்கொண்டார், அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பூர்ல ஒரு பெண்மணி இருசக்கர வாகனத்தில் சாலை வழியா சென்று கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேர் வழிமறித்து கத்தியில குத்துறாங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஒரே வாரத்தில் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குது. இப்படி நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுன்னு அறிவிக்கிறீங்க. திமுக தலைவர்
திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சினா அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் கலைச்சிட்டு திமுக இணைச்சிட வேண்டியதுதான். அண்ணா திமுக அப்படி இல்லை. எனக்கு முன்னாலே தலைமை கழக செயலாளர் கொள்வது போல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அதை பெறுவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து 43 காலம் உருண்டு ஓடிட்டது. இதனுடைய சாதனை என்னன்னா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், மிகப்பெரிய சாதனை, வேற ஒண்ணுமே கிடையாது. மற்றொன்று, இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக. அடுத்த சாதனை, உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் தான் சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அட்டை மாவட்ட செயலாளர் மூலமாக ஒன்றிய, நகர, பேரூர், பகுதி கழகத்தில் ஒப்படைச்சிருக்குது. அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட ஒப்படைக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 80% ஒப்படைச்சிட்டீங்க. இன்னும் சில இடத்துல முழுமையாக அந்த உறுப்பினர் அட்டை போய் சம்பந்தப்பட்டவருக்கு சேர்க்கவில்லை, அதையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட இளைஞர் இளமங்கள் பாசறை அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இளைஞர்கள் அதிக அளவிலே நம்ம கழகத்தில் சேர்க்க வேண்டும். அதற்காக இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வலுப்படுத்தினாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், வருகின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள் தங்கள் பகுதியிலே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை அமைப்பை அதிக அளவிலே உருவாக்க வேண்டும். அதிக அளவிலே இளைஞர்களை சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கின்ற பொழுது 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் நீங்க சேர்க்க வேண்டும். அதுக்கு